அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். யாரை பற்றி தெரியுமா? சிதம்பர பாரதி. ஆங்கிலேய அரசு அதிகாரியின் மீது திராவகம் வீசிய வீரர். ஏன், எதற்காக என்பதை பார்ப்போம். 1905 ஜூன் மாதம் 5 மதுரை வடக்கு மாசி வீதியிலே ரங்கசாமி சேர்வை அவர்களுக்கும் பொன்னம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். சிதம்பர பாரதி என்று அவருக்கு பெயரிட்டு செல்லமாக அழைத்தனர். சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய தீவிர பக்தராக விளங்கினார். அதன் பொருட்டு அவர் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியிலே இருக்கக்கூடிய ஆசிரமத்திலே 2 ஆண்டுகள் தங்கியிருந்தார். சுப்பிரமணிய சிவா அவருடைய தீவிர பக்தராக விளங்கியதால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மற்றும் சிவா அவர்களோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. பாலகங்காத திலகர் அவர்களுடைய தீவிரப்படையிலே, அதாவது சுதந்திர போராட்டத்திலே ஆங்கிலேயர்களிடமிருந்து எப்படி சுதந்திரம் பெறுவது என்பதிலே இந்தியாவிலே 2 மாறுபட்ட கருத்துக்களோடு போராட்டம் நடந்தது. ஒன்று, அவர்களோடு பேசி அவர்களோடு காந்திய வழியிலே அகிம்சை போராட்டம் செய்ய வேண்டும் என்று ஒரு அமைப்பும் காந்தியினுடைய தலைமையிலேயும், திலகர் அவர்களுடைய தலைமையிலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய தலைமையிலே எல்லாம் இருந்தவர்கள் நாம் போராடித்தான் வெற்றி பெற வேண்டும் என்ற களத்தோடும் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு போராடினார்கள். அவ்வளோதான் விஷயம். இலக்கு ஒன்று, வழி 2ஆக இருந்தது. அதிலே தீவிரமாக ஈடுபட்டவர் சிதம்பர பாரதி அவர்கள். அதனாலேயே அவரை ஆங்கிலேய அரசு குற்றவாளி என்று முத்திரை குத்தியது. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. ஒரு சூழ்நிலையிலே இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை பேரையும், தலைவர்களையெல்லாம் ஆங்கிலேய அரசு கைது செய்தது. இந்த கைது செய்ததை கண்டித்து பெண்கள் ஊர்வலமாக சென்றார்கள். அப்படி ஊர்வலமாக சென்ற பெண்கள் அனைவரையும் கைது செய்தது ஆங்கிலேய அரசு. ஆனால் கைது செய்தவன் ஆங்கிலேயன் அல்ல, ஆங்கிலேயனுடைய எச்சை காசுக்காக வேலை பார்த்த ஒரு இந்தியன். அவன் பேர் விஸ்வநாதன், தீச்சட்டி கோவிந்தன் என்று அழைப்பார்கள். அப்படி கைது செய்யப்பட்ட எல்லா பெண்களையும் காட்டுப்பகுதியிலே கொண்டு போய் ஆடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு நிர்வாணமாக விட்டுவிட்டு வந்து விட்டான். உடனடியாக சிதம்பர பாரதி அவர்கள் அத்தனை பெண்களுக்கும் உடை கொடுத்து மானம் காத்தார். அன்றைக்கு எப்படி துரியோதனன் சபையிலே திரௌபதி மானபங்கம் படுத்தப்பட்டார்களோ, அன்றைக்கு கிருஷ்ண பரமாத்மா எப்படி உதவினாரோ அதுபோல இங்கே இந்த காட்டு பகுதியிலே மானபங்கப்படுத்தப்பட்ட அந்த பெண்களுக்கு உடை கொடுத்து மானத்தை காத்தார் சிதம்பர பாரதி அவர்கள். இப்படி அநியாயமாக, அக்கிரமமாக, வன்மமாக உலகத்துக்கு ஒவ்வாத தண்டனையை கொடுத்த அந்த தீச்சட்டி கோவிந்தனை அலங்கோலப்படுத்த வேண்டும் என்று மதுரையிலே இளைஞர்கள் கூடி திட்டமிட்டனர். அதிலே நம்முடைய சிதம்பர பாரதி அவர்களும் ஒருவர். அப்படி திட்டமிட்டு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தீச்சட்டி கோவிந்தனுடைய முகத்திலே திராவகத்தை வீசி அவனை அலங்கோலப்படுத்தினார்.
அதற்காக அவருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையிலிருந்து வெளியே வந்தார். வந்த பிறகு சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டார். 1957 தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு மானாமதுரை தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றார். தொடர்ந்து இந்த தேசத்தினுடைய நலனுக்காக, நன்மைக்காக, மக்களினுடைய சமூக நலனுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் பொருளையும் செலவு செய்து அரசியலிலே தூய்மையாக அந்த காலத்திலே வாழ்ந்த அத்தனை பேரும், ஓமந்தூரார் என்று சொல்லக்கூடிய ஒரு ராமசாமி ரெட்டியார் ஆகட்டும், குமாரசாமி ராஜாவாகட்டும், காமராஜர் ஆகட்டும், ராஜாஜி ஆகட்டும், இன்னும் எத்தனையோ பேர், கக்கன் மந்திரி கக்கன்ஜி ஆகட்டும், இப்படி எத்தனையோ பேர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து இந்த சுதந்திரத்தை பெற்று கொடுத்தார்கள். அதன் பிறகும் இந்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்து விட்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவருக்கு மத்திய அரசாங்கமானது தாமிரப்பட்டயம் வழங்கி கௌரவித்தது. அப்படி கௌரவிக்கப்பட்ட அவர்கள் தூய்மையான அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய மதுரையிலே ஆராப்பாளையம் பகுதியிலே இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலே 1987 ஆண்டு ஏப்ரல் 30 அவர்கள் தன்னுடைய 82வது வயதிலே இயற்கை எய்தினார்கள். அவருடைய வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு இன்றைய இளைஞர்கள் அரசியல் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எதிரியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நாம் தூய்மையானவராக, நேர்மையானவராக, இந்த சமூகத்திலே அத்தனை பேருக்கும் நல்லவராக, எந்த ஒரு லஞ்சம் லாவண்யம் இல்லாத நபராக ஒவ்வொரு இளைஞர்களும் இன்றைக்கு மாற வேண்டும். இன்றைய அரசியல் சூழ்நிலை எல்லோருக்கும் தெரியும். ஒன்றுமில்லாமல் கவுன்சிலரான அவன் கவுன்சிலராகி வெளியே வரும்போது 1 கோடி ரூபாய்க்கு வீடும், ஒரு 25 லட்சம் ரூபாய் இன்னோவா காரும் அவனுக்கு சொந்தம். அதுக்கு மேலே கள்ளப்பணம் நிறைய இருக்குது. ஆனால் இவர்களெல்லாம் காமராஜர் இறந்த பொழுது அன்றைய முதல்வர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய அமைச்சரை அனுப்பி, சுவிஸ் பேங்கிலெல்லாம் பணம் போட்டிருப்பார், எடுத்து என்ன ஏதுன்னு கணக்கை பாருங்கன்னு அனுப்பிச்சி வச்சார். அங்கே போய் காமராஜருடைய உதவியாளர் வைரவனிடம் அந்த அமைச்சர் கேட்ட பொழுது அந்த அமைச்சர் அவர் கதறி அழுதாராம். ஐயா, என்னங்கய்யா இருக்குது, வாங்க பார்க்கலான்னு. அங்கு போய் பார்த்தால் உடை மாற்றிக்கு 10 உடைகளும் 10 சட்டையும் 10 வேட்டியும் 60 ரூபாய் பணமும் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால்தான் இன்றளவும் சரி, என்றளவும் சரி, காமராஜருடைய பெயர் இந்த உலகம் நிலைத்திருக்கின்ற வரையிலே தமிழகத்தில் அவரை தவிர வேறு யாருடைய பெயரும் நிலைத்து நிற்காது. அந்த அளவுக்கு தூய்மையாக வாழ்ந்தவர். அதன் பிறகு எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாம் பேரெல்லாம் வாங்கினாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பெயர் எங்கே இருக்கிறது என்பது மக்கள் அறிவார்கள். ஆகவே நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சிதம்பர பாரதி அவர்களைப் போல அரசியலிலே தூய்மையாக ஈடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.